அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? அதிலும் குறிப்பாக சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்னதாகவே லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைந்து விட்டாருங்க. 10 மற்றும் 11ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் முழுமையாக 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்குள் நுழைவது உறுதியாகவே சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் மனித வாழ்வில் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் அதீதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் சனி என்றாலே மனிதர்களுடைய மனதில் ஒரு இனம் புரியாத அச்சமானது ஏற்படுவது யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பாக்யாதிபதியும் பிரமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக நினைப்பதை விட அதிரடியான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்கிறார். 3, 6, 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய சனி பகவான் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்வதால் நிச்சயம் நிறைவாக உண்டு. ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே லாபசனியின் ஆதிக்கம் துவங்கியிருந்தாலும் அதி தீவிரம் அடையக்கூடிய தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எனவே ஏராளமான நன்மைகள் உங்களை தேடி வரும். வாங்கிய பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய வகையில் பல காரியங்களை விரைவாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிரமங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து சனி விலக்குகிறாருங்க. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு எலியானது ஒரு கூண்டில் அடைக்கப்படுகிறது. அப்படி கூண்டில் அடைக்கப்பட்ட எலிக்கு ஒருபுறம் விரும்பிய மதுபானமும் இன்னொரு புறம் தண்ணீரும் வைக்கப்படுகிறது. அந்த எலி அந்த மதுபானத்தை குடித்து மகிழ்ச்சியாக அந்த கூண்டுக்குள் இருக்கிறது. சில நாட்களிலேயே அந்த எலியானது இறந்து விடுகிறது. அதே சமயம் இது போன்ற இன்னொரு வேறொரு இடத்தில் எலியை வளர்க்க திட்டமிடுகிறார்கள். அப்படி எலியை வளர்க்க திட்டமிடும் போது ஒரு எலி கூண்டில் எலி விளையாடுவதற்கான பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு அந்த எலிக்கு துணையாக சில எலிகளையும் அந்த இடத்தில் விடுகின்றனர். அப்படி எலி கூட்டமாக இருக்கும் போது அந்த மதுபானம் வைத்த இடத்தை நோக்கி கூட செல்லாமல் நார்மலான தண்ணீரை குடித்துவிட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தில் வாழ்கிறது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு எப்படி அதிலிருந்து வெளிவருவது என்று தெரியாமல் பல நேரங்களில் தவிக்கிறோம். உண்மையில் அந்த இடத்தை மாற்றினாலே அற்புதமான மாற்றம் உங்களை தேடி வரும் என்பதை தான் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒருவிதமான லாபமும் தன லாபமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பண வரவு இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. மற்ற இடங்களில் சனி பகவான் வசிப்பதை விட லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வசிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான உத்தியோகம், தொழில் ரீதியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூட போகிறது. சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துகிறது. எனவே உடல் நலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நடைபெற்றிருந்த காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் பயன் தரக்கூடிய வகையில் சிறப்பானதாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சனி இந்த வேளையில் மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அள்ளி கொடுக்கிறாருங்க. அடுத்த 2.5 ஆண்டுகளில் முதல் 1.5 ஆண்டுகள் மிக சிறப்பான மோகமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தனித்து தொழில் துவங்குதல், புதிய தொழில் துவங்குதல் என தொழில் ரீதியான நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கி
ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான ஆரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு போதிய வருமானம் கிடைக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இல்லாமல் முன்னேற்றம் நிறைந்த தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பாக உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடுவதோடு வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பணிச்சுமை குறையும். கிரக கூட்டுச்சேர்க்கை யோகமும் நிறைவாக இருப்பதால் நீங்களே வியக்கத்தக்க வகையில் நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் உள்ளிட்ட சிறப்பான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக குறைத்து புதிய சலுகைகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சாதகமான சூழல் சனிப்பெயர்ச்சி துவங்கியதிலிருந்தே சிறப்பாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அனுகூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து சனி முழுமையாக லாபத்தில் அமர்ந்ததிலிருந்து உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய தனித்திறமையை மேம்படுத்துவதோடு சனி பகவான் அதிக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கலைத்துறையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வருமானம் இந்த தருணத்தில் பல மடங்கு உயரும். அனுகூலமான சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதோடு வீண் கவலைகள் இந்த தருணத்தில் மறைந்து முன்னேற்றத்திற்கான அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருந்த அத்தனை காரியங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாகும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயம் உண்டு. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முழுமையாக அரசியல் சார்ந்த பணிகளை அதிதீவிரமாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் வாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய வேளையில் சனி லாபத்தில் இருப்பதால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்கள், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கடனை அடைத்து நிம்மதி பெறுவதோடு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள்.